வணக்கம். நீங்கள் தொடர்ச்சியான வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து சேல்ஸில் வந்து கிரெடிட் சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் அண்டு வந்து அவுட்ஸ்டாண்டிங் அதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கேஷ் சேல்ஸை பொறுத்தவரையும் நம்மக்கிட்ட 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸோ சேல்ஸுன்ற இந்த விண்டோ, ஓகேங்களா. அடுத்தது டச் பிஓஎஸ்ன்ற இந்த விண்டோ வந்து மேக்ஸிமம் இந்தியாவில் யூஸ் பண்ணுறத விட அப்ராடில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ நான் 3 விதமான ஆப்ஷன்ஸும் நம்ம சாஃப்ட்வேர்ஸில் உண்டு. கூடுதலாக கவுண்டர் சேல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போது நம்ம இந்த செக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அக்கௌண்ட்ஸில் வந்து என்ன அக்கௌண்ட் வேணுமோ அது எதன் கீழே வருமோ, இப்போ நம்ம ஒரு லோன் வாங்கியிருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் படி எப்படி வரும்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரியல் அக்கௌண்ட்னா என்ன, ஓகேங்களா, நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பர்ச்சேஸ் என்ட்ரியும் போட்டோம். இப்போ நம்ம வந்து சேல்ஸ் டாப்பிக்கில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ஒரு பர்சன் கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம சேல்ஸ்லேருந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு தான் மெயினாக வந்து இன்வாய்ஸ் சேல்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸில் போடுவோம். இந்த 3 இன்ச்சு 4 இன்ச்சு 2 இன்ச்சு பிரிண்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டச் பிஓஎஸும் பிஓஎஸ்லேயும் நம்ம பில் போடலாம். அது வந்து வாக்கிங் கஸ்டமருக்கு நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ன்ற விண்டோவை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். சொல்லப்போனால் அதில் கூட நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸும் போட முடியும். அதை நம்ம பார்க்கலாம் பின்வரும் வீடியோவில். இப்போ நான் சேல்ஸுன்றதை கிளிக் பண்ணி நியூ கொடுத்துக்கிறேன். நியூ கொடுத்தீங்கன்னா எப்படி நீங்கள் பர்ச்சேஸில் பார்த்தீங்களோ சேம் அதே விண்டோ தான் இங்கேயும் விசிபிள் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிரெடிட் சேல்ஸ் போட போகிறோம். இங்கே டேர்ம்ஸ் வந்து கேஷாக கிரெடிட்டான்னு இருக்கும். நம்ம வந்து கிரெடிட்னா கிரெடிட் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இப்போ நம்ம வந்து சச்சின் ஸ்டோர்ன்றவர் நம்ம கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு வந்து இப்போ நான் ஜிஎஸ்டியில் பொருள் வைக்க போகிறோம், ஓகேவா. ஸோ அதனால் பில் ஆஃப் சப்ளைன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் எந்த ஐட்டம் நம்ம வைக்கிறோமோ ஸோ அந்த ஐட்டத்தை சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த ஐட்டமெல்லாம் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூடுதலாக இவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா சார்ஜஸில் போய்ட்டு ஃப்ரைட் சார்ஜஸ்ன்னு போட்டுக்கிறீங்க. ஃப்ரைட் அண்ட் ஃபார்வர்ட் சார்ஜஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒரு 120 ஆட் பண்ணிக்கிறோம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ரிமார்க்ஸ் ஏதாவது போடணும், ஃப்ரைட்டு டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒன்று போடணும், கொரியர் டீட்டெயில்ஸ் ஏதாவது போடணும், வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ், டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில், ஜிஆர்என் நம்பர், ஆர்டர் அண்ட் சலான் நம்பர் அண்ட் ஸ்டேஷன் நம்பர் போடணுன்னா நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஜஸ்ட்டு ஆல்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு சேல்ஸை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ரிவியூ பண்ணிங்கன்னா எங்களுக்கு பில் ஃபார்மேட் மல்டிபிள் பில் ஃபார்மேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து A5ல் வேணும், A4ல் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் மேக் பண்ணிக்க முடியும். கூடுதலாக இவே பில், இன்வாய்ஸ் அண்டு அதாவது வருடத்திற்கு 5 கோடிக்கு மேலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, 5 கோடி வரையும் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இவே பில், இன்வாய்ஸ் போடணும். இவே பில் வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் ஒரு பொருள் 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவே பில் போடணும். இன்வாய்ஸ் அந்த டேர்ன் ஓவர் தாண்டிட்டிங்கனாலே மேக்ஸிமம் நீங்கள் வந்து இன்வாய்ஸ் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா B2B கஸ்டமருக்கு நம்ம இன்வாய்ஸ் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா B2C தான், ஏன்னா நம்ம பில் ஆஃப் சப்ளை தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. இங்கேயே நம்ம இந்த பர்ச்சேஸ் சேல்ஸ் ரெக்கார்டை வச்சே நம்ம பார்கோடு எடுக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான அப்டேட் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸில் உண்டு, ஓகேங்களா. இதில் வந்து மெயின் குவான்டிட்டி அண்ட் ஆல்டர்னேட் குவான்டிட்டி, ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் பார்கோடு மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எந்தெந்த ஐட்டமெல்லாம் உங்களுக்கு பார்கோடு வேணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இங்கே கோடு 128ன்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்கோடு வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து சும்மா சாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதாவது பர்ச்சேஸ் ரெக்கார்டு மட்டும் கிடையாது, சேல்ஸ் ரெக்கார்டை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், பில் வந்து போடலாம். ரைட்டு, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சேல் பண்ணியிருக்கோம். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு விசிபிள் ஆகும். ஸோ நம்ம எந்த பொருள் அதிகமாக நம்மளுக்கு விற்றுருக்குன்றத இங்கே வந்து டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு இதுவாகும். யாருக்கு நம்ம விற்றுருக்கோன்றதையும் உங்களுக்கு
இங்கே வந்து காமிக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம விற்கிறோம்னா கூட நம்மளுக்கு காமிக்கும். இப்போ நம்ம போட்ட பில்லு வந்து கிரெடிட் பில்லா, 1 செகண்ட் ஓப்பன் பண்ணியே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே டாப் பில்ஸ் எல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். இப்போ டாப் 10 பில்ஸ் வந்து விசிபிள் ஆகும். நீங்கள் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பில்லை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு கேஷ் சேல்ஸ் போடலாம். ஓகேவா? இப்போ நியூவில் கொடுக்குறோம். நியூ கொடுத்துட்டு என்டர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே கஸ்டமராக இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் இல்லைன்னா F3 கொடுத்து நம்ம ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், அவரோட டாக்குமெண்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இங்கே நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலில் நம்ம வந்து என்டர் அடிக்கும் போது உங்களுக்கு அது விசிபிள் ஆகும். அதை ஃபில் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ட் எஸ் கொடுத்துக்கிறேன். ஆல்ட் எஸ் கொடுத்துட்டு சர்ச்சில் வந்து ராஜன் போட்டோன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இதை வந்து ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுறேன். ரீட்டைல் சேல்ஸு ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 குவான்டிட்டி. ஸோ டேக்ஸ் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? இது வந்து இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டி தான். சேல்ஸை பொறுத்தவரையும் மேக்ஸிமம் நம்ம வந்து இன்க்ளூசிவ் ஜிஎஸ்டியில் தான் போடுவோம். ஓகேங்களா? இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் ப்ரைஸ், எம்ஆர்பி ப்ரைஸ், பேசிக் ப்ரைஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ் எல்லாமே இங்கேயே விசிபிள் ஆகும். இது விசிபிள் ஆகக்கூடாதுன்னா கூட நம்ம வந்து செட்டிங்ஸில் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன வேரியன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஐட்டம் நம்ம விற்கிறோமோ அந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இவ்வளோலாம் கேட்காது. ஏன்னா நம்ம எவ்ரி ஐட்டத்துக்கு ஸ்கேன் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இப்படி போட்ட உடனே எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டி வந்துடும். குவான்டிட்டி வந்து என்டர் அடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஐட்டம் வந்துடும். இவ்வளோ தூரம் என்டர் அடிக்கணுமாலாம் கிடையாது. அதுக்கும் செட்டிங் இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோன்னே இமீடியட்டாக ஆட் பண்ணுறதுக்கும் செட்டிங்ஸ், எல்லாத்துக்குமே நம்ம சாஃப்ட்வேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. ஆல்ட் எஸ் கொடுத்து இந்த பில்லை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டு யூ வாண்ட் டு பிரிண்ட் வேணும்னா பிரிண்ட் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தெரியும் நம்ம வந்து இன்னொரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டமருடைய டேஷ்போர்டும் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ டே புக் டெய்லி இன்றைக்கி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து கேஷ் கிரெடிட் ரெண்டுமே பில் போட்டிருக்கோம். இப்போ நான் டே புக்கில் போயிட்டு இந்த இடத்துல எனக்கு சேல்ஸ் மட்டும் காமி. ஏன்னா இன்றைக்கி வந்து பர்ச்சேஸும் பண்ணியிருப்போம். சேல்ஸை மட்டும் காமினா சேல்ஸ் மட்டும் காமிக்கும். அதே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் மட்டும் காமி அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணனுடைய ரெக்கார்ட் மட்டும் காமிக்கும். ஸோ சர்ச்சிங் ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி முழுக்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணதோடைய வேல்யூ இங்கே காமிச்சிரும். அதேமாதிரி சேல் பண்ண வேல்யூவும் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோன்ற வேல்யூவும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? டே புக் வந்து பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அவுட்ஸ்டாண்டிங்கை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவபிள், அதாவது ரிசீவபிள்னால் நம்மளுக்கு வர வேண்டிய தொகை, பேயபிள்ன்றது நம்ம கொடுக்க வேண்டிய தொகை. ஓகேங்களா? ஸோ எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சேல்ஸ் என்ட்ரியை பற்றி பார்த்தோம். சேம் அடுத்த வீடியோவில் பாயிண்ட் ஆஃப் சேலை பற்றி பார்க்கலாம்.